ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. காமாட்சி சரணம். ஹாப்பி ராமநவமி விஷஸ் டு ஒன் அண்ட் ஆல். தசாவதாரத்திலேயே 2 அவதாரம் டக்குன்னு நமக்கு மனசுக்கு வரும் அப்படின்னா ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும். கரெக்டு தானே? ராமாவதாரத்தை பற்றி நம்ம நினைக்கும் போது ராமர் எப்படி ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிருக்க. தர்மஜ்ஞனா, கிருத்தஜ்ஞனா, பித்ருவாக்கிய பரிபாலனா, பிரியதர்ஷனா, எப்படி இருக்கணும், தர்மத்தை படி எப்படி இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சிருக்க. கிருஷ்ண அவதாரத்துல கீதாச்சாரியனா இருந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கீதைய போதனை பண்ணிருக்க. பார்த்தசாரதியா இருந்து எப்படி நம்ம இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய டீச்சிங்ஸ் நமக்கு கிருஷ்ணாவதாரத்துல கிடைச்சிருக்கு. அயோத்தியில ராமர் பிறந்த போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்ததுதான், ரொம்ப விசேஷமா, ஒரே கோலாகலமா இருந்ததுதான் ஊரே. எல்லார் மனசுலயும் ஒரே சந்தோஷ்டியா இருந்ததுதான், எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலாம். நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒரு நல்ல காரியம் எடுத்து பண்ணணும் அப்படின்னா பெரியவாள்லாம் என்ன சொல்லுவா, அஷ்டமி நவமி திதியா வேண்டாம் வேண்டாம் அப்படின்பா இல்லையா? ஆனா இந்த 2 அவதாரமே அவ எடுத்துட்ட ஒரு திதி என்னன்னு பார்த்தேன்னா அஷ்டமி நவமி திதி தான். நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூர்ணாவதாரம், அவர் பிறந்தது ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி. அதே மாதிரி ராமர் பிறந்தது புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி இல்லையா? ராமரை பத்தி நம்ம யோசிக்கும் போது ராம நாமத்தை நம்மளால மிஸ் பண்ணவே முடியாது. ராமரும் ராம நாமமும் ஒன்று இணைந்தது, அது 2த்தையும் பிரிக்கவே முடியாது. இந்த ராம நாம மகிமைய ரொம்ப உலகத்துக்கு கொண்டு வந்ததே நாரதர் தானா. முதல்ல நாரத முனி ஒரு சமயம் ஒரு வனத்துல இருக்கும் போது அங்க ரத்னாகர் அப்படின்னு ஒரு வேடன் இருந்திருக்கான். அந்த வேடன் ரொம்ப கொடூரமா வரவா எல்லாரையும் மறிச்சுண்டு அவள்கிட்ட சாமான்கள் எல்லாம் அபகரிச்சுண்டு அந்த மாதிரி ஒரு அல்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த சமயத்துல நாரதர் அவரை பார்த்துட்டோ, நாரதர் சொன்னாரா, ஏன் இப்படி நீ அல்ப வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கும் போது ரத்னாகர் அந்த வேடன் கேட்டாரா, தன்னோட தப்ப உணர்ந்து அவர் சொன்னாரா, எனக்கும் பிராயச்சித்தம் நான் தேடுறேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ நாரதர் சொன்னாரா, நீ ராம மந்திரத்தை உபதேசம் பண்றேன் உனக்கு, நீ ராம மந்திரத்தை ஜபம் பண்ணிடுற அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அவர் ராமா அப்படின்னு சொல்லும் போது நாரதர் எடுத்து கொடுக்கும் போது அந்த ரத்னாகர் வேடனுக்கு ராமாங்கிற வார்த்தை வரலையாம். அப்ப எவ்வளவு பெரிய பாபியம் இல்லையா? ராம நாம சொல்றதுக்கு 1000 ஜென்மங்கள் நம்ம புண்ணியம் பண்ணாதான் அது நம்ம நாக்கிலேயே வரும் அப்படின்னு சொல்றான். சோ அப்படி இருக்கும்போது அந்த வேடனுக்கு அந்த ராம அப்படின்னு சொல்ல முடியலையாம். அப்போ உடனே நாரதர் சொன்னாராம், இது என்னது இது அப்படின்னு ஒரு மரத்தை பார்த்து காமிச்சாராம். அப்போ அந்த வேடன் சொன்னானா, அது மர அப்படின்னானா. சரி நீ அதை சொல்லு அப்படின்னாராம். மரா 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 மரான்னு தியானம் பண்ணிட்டே இருக்கறச்சு அது அப்படியே ராம ராம ராமன்னு ஆச்சான். அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பத்மாசனத்துல தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த வேடன் இந்த ராம நாமத்தை. அப்படியே பல வருஷங்கள் போச்சு. திருப்பியும் நாரதர் அந்த பக்கமா வரைச்ச அந்த ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி ஆயிடுத்தான். அது உள்ளுக்குள்ள அந்த வேடன் உட்கார்ந்து பல வருஷங்களா தியானம் பண்ணிட்டு இருக்கான். அந்த வேடன் அதுல இருந்து பிடிச்சு இழுத்தாராம். அந்த வேடன் தான் யாருன்னு பார்த்தா வால்மீகி. அந்த வால்மீகிங்கிறவர் தான் அந்த ராம நாமத்தை தியானம் பண்ணி பின்னாடி ராமாயணம்ங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது, அந்த ராம நாமத்தோட மகிமை ஒரு திருடனையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் போது எம்மாத்திரம் இல்லையா அந்த ராமநாமம். காஞ்சி காமகோட்டி பீடத்தோட 58வது பீடாதிபதி போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவரும் ராமநாம நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்கார். இன்னைக்கும் நம்ம கோவிந்தபுரம் போனோம்னா அங்க ராமநாமம் நம்ம ஒலிச்சுட்டே இருக்கும். மகாபெரிவாளும் இந்த ராமநாமத்தை பத்தி ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், திரிமூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் நம்ம தியானம் பண்றதுக்கு சமமாயிடுமா ராமநாமத்தை நம்ம ஜபிச்சுட்டு இருந்தோம்னாக்க. இது ஒரு தாரக மந்திரம் அப்படிங்கிற இந்த சம்சார சாகரத்தை தாண்டறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், ஒரு வரப்பிரசாதம் இந்த ராமநாமம் அப்படின்னு பெரியவா சொல்ற. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமிம் ஹரிம் பரம் அப்படின்னு பாகவதம் சொல்றது. ஹரிநாமம் ராமநாமம் தான் ஒரே வழி மோட்சத்துக்கு அப்படின்னு பாகவதம் சொல்றது. இந்த ராமநாமத்தை
நம்ம எல்லாரும் நித்தியம் ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை எடுத்துப்போம். இன்னைக்கு இந்த விசேஷமான நாள் அன்னைக்கு அமரபாரதி ஸ்ரீமதி லக்ஷ்மி விஸ்வநாதன் மாமியோட இன்னொரு அழகான காம்போசிஷன் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதை நமக்கு பாடி கொடுத்திருக்கா மேலர்கோட் சிஸ்டர்ஸ் ஸ்ரீமதி ரஞ்சனி, மிஸ் மதுவந்தி. இவா 2 பேரும் யாருன்னு கேட்டா, நாம சங்கீர்த்தனத்தை சுவாசம் பண்ற குடும்பத்திலேருந்து வந்திருக்கிற குழந்தைகள். மேலர்கோட் ஸ்ரீ வைத்தி பாகவதர் அவளோட குழந்தைகள் இவா. 13 வயசுலேருந்தே, சின்ன வயசுலேருந்தே இவா பாட வந்துட்டா. பஜனை சம்பிரதாயத்தில் பாடின்னு இருக்கா இந்த குழந்தைகள். அவள் அப்பா சின்ன வயசுல காலமானாலும் அவள் அம்மா இந்த ரொம்ப அழகாக இந்த குழந்தையில வளர்த்துருக்கா. அவளோட அன்பும் அரவணைப்பும் கலந்து இந்த குழந்தைகள் பல மேடைகள் ஏறியிருக்கா, பல இடத்துல பாடியிருக்கா, பல சபாக்களில் பிரைஸ் வாங்கியிருக்கா. யூத் அம்பாசிடர்ஸாகவும் இந்த குழந்தைகள் இருக்கா. இன்னைக்கு இந்த பாட்டை நமக்கு ரொம்ப அழகாக பாடி கொடுத்துருக்கா. வாங்கோ இந்த பாட்டை கேட்போம். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. राजा रामचंद्र मूर्ति के जय। पूर्वं रामतपोवनाधिगमनं हत्वा मृगं काञ्चनम् पूर्वं रामतपोवनाधिगमनं हत्वा मृगं काञ्चनम् वैदेही हरणं जटायुमरणं सुग्रीव सम्भाषणम् समुद्रतरणं लङ्कापुरीदहनं पश्चात् रावणकुम्भकर्णहननम् एतद्धि रामायणम् एतद्धि रामायणम् एतद्धि रामायणम्। दशरथनन्दन दाशरथे राम, दशरथनन्दन दाशरथे राम, दैत्यकुलान्तक दाशरथे राम, दैत्यकुलान्तक दाशरथे राम, दशरथनन्दन दाशरथे राम। दशकण्ठमर्दन दाशरथे राम, दशकण्ठमर्दन दाशरथे राम, दशकण्ठमर्दन दाशरथे राम, दया अभयकर दाशरथे राम, दशकण्ठमर्दन दाशरथे राम, दया अभयकर दाशरथे राम, दशरथनन्दन दाशरथे राम राम। भरत लक्ष्मण शत्रुघ्न सोदर, पाहि पाहि जय मोहन राम,
शत्रुघ्न सोदर पाहि पाहि जय मोहन राम वरद अनुग्रह वैदेही प्रिय वरद अनुग्रह वैदेही प्रिय पाहि पाहि जय जानकी राम वरद अनुग्रह वैदेही प्रिय पाहि पाहि जय जानकी राम कौसल्या तनय श्रीराम श्रीराम कौसल्या तनय श्रीराम कौसल्या तनय श्रीराम करुणा विलास संपूर्ण राम कौसल्या तनय श्रीराम करुणा विलास संपूर्ण राम गौतम मुनि सुरसेवित राम हनुमत हृदय निवासित राम जयं श्रीराम जयं राघव ध्यानं लोकमयं 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 दशरथ नंदन दाशरथे राम दैत्यकुलान्तक दाशरथे राम दशरथ नंदन दाशरथे राम